Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நந்தனம் ட்ரேட் சென்டர் தாங்க. இந்த 16th மிஷின் டூல்ஸ் எக்ஸிபிஷன்ல என்னெல்லாம் வித்தியாசமான மிஷின்ஸ் வந்திருக்குன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். என் கூட ஜாயின் பண்ணுங்க, வீடியோவை பார்க்கலாம். இங்க விசிட்டர் பாஸ் வாங்கியாச்சு. இப்போ வாங்க இந்த வருஷம் என்னெல்லாம் வித்தியாசமான மிஷினரி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்டால் பார்த்தீங்கன்னா 468 ஸ்டால்ஸ் இந்த நந்தனம் ட்ரேட் சென்டரில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். மிஷினரி ஃபினான்ஸ், க்ரீன் ஃபினான்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கீம், செக்யூர்ட் பிஸ்னஸ், ஒர்க்கிங் கேபிட்டல், கேஷ் டிஃபென்ஸ், சிட்பி, எம்எஸ்எம்இ லோன்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த மிஷினரி எக்ஸ்போவில் நான் பிஜிஎஸ் அண்ட் கோ ஸ்டாலில் தான் இருக்கேன். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டாலில் என்னெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வணக்கம் சார். வணக்கங்க. என்னோட பேர் சிவகுமார். ஓகே சார். நாங்கள் மெயினாக இங்கே விஜிஎஸ் கொண்ட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸாக இந்த சிஸ்டம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். இது மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா components manufacturing, not only automobile components, any components manufacturing, industry-ல வர்ற machine shop-ல வர்ற filtration systems, coolant, cutting oil, and the filtration system, plus burr removals, job transfer conveyor, இப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் பில்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணிருக்கலாம் கஸ்டம் பில்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலமாக கஸ்டமர் வந்துட்டு அவங்களுடைய ஆயில் கன்சம்ஷனை வந்துட்டு 1/3, 2/3 அளவுக்கு கூட கம்மி பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆயில் சேவிங், டைம் சேவிங் ப்ராடக்ட். ஸோ இது இட்ஸ் அ மஸ்ட் ப்ராடக்ட் டு ஹேவ் அன் மிஷின் ஷாப். ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கஸ்டம் பில்டாக பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். கரெக்ட் சார். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இதில் மெயினாக எங்களுக்கு வந்து சிப் கன்வேயர்னு சொல்லுவோம். ஓகே. சிஎன்சி மிஷினில் ஜென்ரேட் ஆகிற வந்து ஸ்கிராப்னு சொல்லுவாங்க. சிப்பு எனி மெட்டீரியல் கன்வேயர்ஸ் அதை வந்து கன்வே பண்ணுறதுக்கு, அதை கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூலண்ட்டை வந்து அது கண்டாமினேட் ஆகிருக்கும். கூலண்ட்டு கட்டிங் ஆயில் அதை வந்து பியூரிஃபை பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் மூலமாக அந்த ஃபில்டர்ஸும் நம்மளே பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப கூலண்ட் டேங்க் போகும், பம்ப் பண்ணி மிஷினுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வர்ற வேரியஸ் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃபில்டர் பேக் இதெல்லாமே? ஆமாம், ஃபில்டர் பேக்கும் எங்களுடைய வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். ஆமாம் ஆமாம். ஓகே சார். ஸோ உங்கள் ஆஃபீஸ் அம்பத்தூர் சென்னை அம்பத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹெட் ஆஃபீஸும் ஃபேக்ட்ரி இருக்குங்க. ஓகே. அது போக ஓசூரில் நம்ம பிளான் இருக்குது. ஓகே. கோயம்புத்தூர்லேயும் பிளான் இருக்குங்க. ஓகே சார், சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ, வெல்கம். ஜூஸர் இன்ஜினியரிங் அண்ட் கோ சார்பாக இங்கே உங்களுக்கு ஒரு பைக் என்ஜின் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்குண்டான கவர் தான் இங்கே உங்களுக்கு மேனுவலாக லேட் பட்டறையில் எல்லாமே டேர்னிங் ஒர்க் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒவ்வொருத்தங்க போட்டு ராடு போட்டு இழுத்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் உங்களுக்கு ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு, டப்புன்னு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஷினே இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி சூப்பராகவே செட்டிங்ஸில் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த எக்ஸிபிஷனில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்மார்ட் ஃபேப்ரிகேட்டர்ஸ். மேனேஜர் நம்ம கூடவே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கால் பாக்ஸ் டீ. ஓகே. இந்த பாக்ஸ் டீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங் ப்ராடக்ட். மெயின் ஐடியா ஆஃப் கிரியேட்டிங் த ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவில் இருக்க ஹோல் பூத் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பூத்தோட வியூவை வந்து மாற்றுறது தான். ஓகே. இது வந்து நார்மல் பூத் கிடையாது, இட்ஸ் அ ஸ்மார்ட் பூத். ஸ்மார்ட் பூத் ஏன் சொல்கிறேன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ட் பை ஐஓடி சிஸ்டம். அதோட பேனல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் சாண்ட்விச் பேனல். சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபேஸில் அலுமினியம் பேனல் இருக்கும், அப்புறம் இன்சுலேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும், தென் யூ ஹேவ் அன் அலுமினியம் சேனல்ஸ் இருக்கும், தென் யூ ஹேவ் அன் பிளாஸ்டர் போர்ட். த ரீசன் வாய் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பூத் பார்த்தீங்கன்னா ஷீட்டில் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் 45 டிகிரி இருக்குது, நம்ம அடிக்கிற வெயிலில் 45 டிகிரி இருந்துச்சுன்னா அதோட உள்ளே இருக்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 55 இருக்கும். இதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. வி ஹேவ் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேயிங் தட் அதனால பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃப்ரம் வேரியஸ் டிசீசஸ் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் இது வந்து நம்ம வி ஆர் கம்ப்ளீட்லி அண்ட் ஸ்மார்ட் சிஸ்டம்.
And second thing, we have something called motion sensor. இது வந்து completely the three things focus பண்ணுறோம். One is structure, sturdiness, strong. Second வந்து பார்த்தீங்கன்னா it's an security system. Security பார்த்தீங்கன்னா in terms of IoT system, as I said. And I say surveillance camera. யாராவது கேமரா எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்னா we are trying to save that in a cloud server level. Save ஆகிட்டே இருக்கும். Every 2 minutes வந்து save and load ஆகிட்டே இருக்கும். Okay. So what happens is like யாராவது கேமரா எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க information will be completely saved. Okay. எப்போனா we can identify. One more important feature இப்போ ஒரு கடை வச்சிருக்காரு ஒருத்தர் and you want to go எங்கேயாவது ஒரு 10 நாளுக்கு ஹாலிடே போகிறாரு, எங்கேயாவது வெக்கேஷன் போகிறாரு அப்படின்னா அப்போ அந்த கடையை கூட்டிகிட்டு போயிடலாம். யாராவது திறக்க ட்ரை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும். சப்போஸ் அவர் அவைலபிள் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ தே கேன் டேக் கேர் ஆஃப். ஏன்னா போலீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் கேர் ஆஃப் த காமன் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ அது மாதிரி ஒரு ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். அண்ட் அட் லாஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெதர் ப்ரூஃப். வெதர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லைக் வெளியில் இருக்க டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா உள்ள இருக்க டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்குன்னு சொல்ல வரல, சேமாக இருக்கும். இதில் என்ன நாங்கள் எம்பெடட் பண்ணியிருக்கோம்னா லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபயர் ரிட்டார்ட். சப்போஸ் வெளியிலேருந்து நெருப்பு ஃபயர் அடிச்சுச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ஃபயர் ரிட்டார்ட். ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே. அண்ட் அதேமாதிரி உள்ள ஃபயர் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இது தெர்மலி இன்சுலேட்டட். உள்ள ஃபயர் உள்ளே வராது ஆக்சுவலி. ஸோ இட் கேன் பி சேஃப் ஹவுஸை கூட யூஸ் பண்ணலாம் ஃபார் 30 minutes. ஓகே. ஸோ சம்திங் கால் FRL-னுவாங்க, ஃபயர் ரேட்டிங் லெவல்னுவாங்க. ஓகே. அது வந்து 30 minutes வரைக்கும் ஒருத்தர் உள்ள உட்காந்துருந்தா யூ கேன் சர்வைவ் ஃபார் 30 minutes. வெளியில் ஃபயர் ஹெவியாக இருந்துச்சு. தட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் ஹேவிங் அ ப்ராடக்ட் கால் பாக்ஸ் டீ. இது வந்து வேரியஸ் வெரைட்டிஸில் அங்கே இருக்கும் ஆக்சுவலி. இட் இஸ் யூஸ் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். இது ஒரு காஃபி ஷாப்பாக கூட யூஸ் பண்ணலாம். ரைட். இது ஒரு சைட் ஆஃபீஸாக கூட யூஸ் பண்ணலாம். சூப்பர் சார். வி ஹேவ் சம்திங் கால் பாக்ஸி 334. இது என்னன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது, அதில் பார்ட்டிஷன் பண்ணணும், மேனேஜர் கேபின் பண்ணணும், அது கூட பண்ணலாம். அண்ட் வி கேன் டூ இட் in a 2 weeks டைமில் இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து போயிடுச்சு. அண்ட் இட்ஸ் போர்ட்டபிள் அண்ட் மூவபிள். சூப்பர் சார், சூப்பர். ஓகே, திஸ் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் இட். ஸோ இதில் வந்து நாங்கள் மொத்தமாக 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூத். ஓகே சார், இது எங்கே அவைலபிளாக இருக்கும், எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்? ஓகே, இது வந்து இப்போது எங்கள் சைட்டில் வந்து பாக்ஸ் டீஸில் சைட் இருக்குது, அதுலேயும் பார்க்கலாம். ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கள் கம்பெனி கால் ஒயிட் சாவி ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா என்டர்பிரைசஸ் 2 பேர் கம்பைன் இதாக பண்ணுறது. ஓகே. எங்கள் ஆஃபீஸ் வந்து 52 ஸ்டேட்டில் இருக்குது. ரைட் சார். யூ கேன் வெரி வெல் விசிட்டர்ஸ். ஓகே. வந்து யூ கேன் பர்ச்சேஸ். ஸோ எங்கள் சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இட்ஸ் அ டெய்லர் மேட் ப்ராடக்ட். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்போம். நம்ம ஷர்ட் வாங்க போகிறோம், நமக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட் வேணும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இல்லை சப்போஸ் எனக்கு வந்து க்ளோஸ் ப்ராமிசஸில் இருக்குது, எனக்கு செக்யூரிட்டியில் அவ்வளோ வேண்டாம், எனக்கு பேசிக் செக்யூரிட்டி போதுன்னா நீங்கள் டூ அண்ட் வெரி ரீசனபிள் ரேட்டில் நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இப்போது நம்ம பார்க்குறது ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்கோட அந்த ரேம் இதெல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான மிஷின்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸோட ஒரு சூப்பரான ஸ்டாலு. பர்ஃபெக்ஷன் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே இது மட்டும் இல்லை, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான நிறைய மிஷின்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த எக்ஸ்போவில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது ஐகெஸ். இப்போ வாங்க ஐகெஸ் ஸ்டாலில் என்னெல்லாம் உங்களுக்கு மிஷினரி டிஃப்ரெண்ட்டாக அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம சூப்பர்வைசர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸோ ஐகெஸ் எங்களுக்கு வந்து பேசிக்காக இது வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி. இது வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் லாஸ்ட் 20 இயர்ஸ் வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் மூவிங் அப்ளிகேஷன் ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ கேபிள் மூவ்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த அப்ளிகேஷனுக்கு கொடுக்குற எல்லா கேபிள்ஸும் அந்த ட்ராக்ஷன் கொடுக்குறோம் இந்த மாதிரி இது. ஸோ இது மெயின்லி ஃபார் சிஎன்சி மிஷினில் ஆக்சிஸ் மூவ்மெண்ட் கொடுக்குற ட்ராக்ஷன் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதர் தன் தட் எங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் எல்லாமே மூவிங் கேபிள்ஸ் கொடுக்குறோம். நாட் அ நார்மல் கேபிள். ஓகே. ஃபார் இண்டஸ்ட்ரியல் மூவிங் அப்ளிகேஷன் ஸ்பெஷல் கேபிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அண்ட் திஸ் டிரைவ் கேபிள்ஸ் நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் கனெக்டோட ஆல்மோஸ்ட் 24 ஸ்டாண்டர்ட் டிரைவ் மேனுஃபேக்சருக்கு வித் கனெக்டோட நாங்கள் ஹார்னஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ லைக் வந்து ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது கொடுக்குறது இந்த ட்ராக்ஷன் டிஃப்ரெண்ட்
என்விரான்மெண்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது காமிக்கிறதுக்கு ஜஸ்ட் சாம்பிள் காமிச்சிருக்கோம். லைக் சிப் ஃபாலிங் ஏரியா, ஆயில் கூலண்ட் ஏரியாலாம் எப்படி எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகுதுங்கிறது. ஓகே சார். ஓகே, இந்த செயினுக்கும் ஆக்சுவலி மெட்டல் செயினுக்கும் டிஃப்ரெண்ட். இட்ஸ் ஆக்சுவலி ஐகஸ் இஸ் எங்களோட இதே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் ஃபார் லாங்கர் லைஃப் ஆக்சுவலி. ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லூப்ரிகேஷன் ஃப்ரீ நாங்கள் கொடுக்குறது. ஸோ மெட்டல் செயின் நாங்களும் பண்ணுறோம். வி கால் இட் அஸ் ஹைப்ரிட் செயின் ஆக்சுவலி. ஓகே, இட்ஸ் ஃபார் பூம் லிஃப்ட் அப்ளிகேஷன். யூ கேன் see that நார்மலாக நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி பூம் லிஃப்ட் அப் அண்ட் டவுன் மோஷனுக்கு. ஓகே, லைக் பூம் அந்த இடத்துக்கு இந்த செயின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓகே. ஸோ அந்த இது அண்ட் ஒன் மோர் இன்னோவேட்டிவ் பிஸ்னஸ் வி கால் திஸ் இஸ் அ ட்ரைஃப்ளெக்ஸ் செயின். ஓகே, ஃபார் 3D மூவ்மெண்ட் அப்ளிகேஷன். யூ கேன் see the ரோபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3D மூவ்மெண்ட் கொடுக்குறது. ஓகே, இந்த ப்ராடக்ட்டை இங்கேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ரோபோட்டுக்கு பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட்டுக்கு. And our new product is actually this we called IGES bike. இது என்ன நம்ம ஸ்பெஷல்னா வந்து நாங்கள் இந்த IGES பைக் வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து பிளாஸ்டிக், 10% மெட்டலில் பண்ணுறோம். இதோட வெயிட் வந்து 17 kg. ஓகே, ஓகே, அப் டு 120 kg இது வந்து உங்களுக்கு விஸ்டன் பண்ணும். அதாவது நம்ம பீப்புள் கேரி போகலாம், 120 kg வந்து நம்ம போகலாம். ஓகே, அண்ட் இதோடது காஸ்ட் அரௌண்ட் ஜெர்மனியில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து இது கம்ப்ளீட்லி ஓசன் பிளாஸ்டிக்ஸில் பண்ணுறோம். அதாவது ஓசன் வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ், புரியுதுங்களா? அதாவது வேஸ்ட் பிளாஸ்டிக் இந்த சென்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறோம். ஆஃப்டர் 10 years இது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த வேஸ்ட் ஆகிடுது இல்லைங்களா? ஸோ ஒரு க்ரீன் இனிஷியேட்டிவாக அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதில் பண்ணுற சைக்கிள் ஆக்சுவலி. ஸோ 90% ஓசன் வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸில் ரீசைக்கிள் பண்ணி அதை பண்ணுறதுனால நமக்கு வந்து இது ஆக்சுவலி பெடலிங் நார்மல் பெடலிங்னா 17 kg இதோட வெயிட், 120 kg இது வரையிலும் உங்களுக்கு விஸ்டாண்ட் பண்ணும். அதாவது நம்ம பீப்புள் போகலாம் 120 kg வரலும். ஸோ காஸ்ட் அரௌண்ட் 1 to 1.5 lakhs ஆக்சுவலி. இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல, 1 lakh அப்ராக்ஸாக நான் சொல்கிறேன். மார்க்கெட்டுக்கு இப்போ கேட்டிங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதாவது அப்போ டெஸ்டிங் வந்துடும். அவ்வளோதான். வெறும் ஒரு 10% தான் அந்த மெட்டல் டிஸ்க்கு, இந்த டயர், இது மட்டும் தான் 10% மட்டும்தான் உங்களுக்கு மெட்டலில் வரும். 90% பிளாஸ்டிக்ஸ். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. லேத்துப்பட்டுறேன்னு லாஸ்ட்டாக எல்லோரும் சாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த லேத்துப்பட்டில் செய்கிற வேலையை இங்கே மிஷின் எந்த அளவுக்கு செய்யுதுன்றதை பாருங்களேன். 200 kgயே அசால்ட்டாக திருப்பிட்டு இருக்குங்க. ஸ்டாலில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது ட்ரியோ வைப்சோனிக். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கம்பெனியில் வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் இந்த டிஸ்பிளேலேயே கொடுத்துட்றேன், பார்த்துங்க. இதில் உங்களுக்கு ப்ராடக்டை ப்ரீ வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு செக்ஷனு. அடுத்தது அல்ட்ராசோனிக், அதாவது மிஷினில் சின்ன சின்ன துகள்கள் கூட இருக்கும், அதையும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான சென்டர் ப்ராசஸிங் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரின்சிங், நல்லா வாஷ் பண்ணி டோட்டலாக கிளியர் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு, அதாவது சிறு தொழில் முனைவோர்களுக்கும் ஆகட்டும், நீங்கள் கம்பெனியை மேக் பண்ணுறீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய வாஷிங் ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் அல்ட்ராசோனிக் கிளீனிக் மிஷின் வித் கன்வேயர் சிஸ்டம்ங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மிஷினரி எக்ஸ்போவில் நான் வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே நிறைய டிஃப்ரெண்டான பைப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கே நான் இருக்கிறது ஜெட் மிஷின்ஸில் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட இதில் சென்னையிலேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நம்மளுக்கு தேவையான பைப்ஸில் கட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வாங்க நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து பைப் கட்டிங் மிஷின்ஸு. ஓகே, இதில் பார்த்தா பைப் கட்டிங் வந்து இந்த மாதிரி பைப் கட்டிங் பண்ணுற மாதிரி இந்த மிஷின்ஸு. ஓகே, இதில் டயாமீட்டர் வந்து இப்போ 10 mmலேருந்து 1.5 டயாமீட்டர் வரைக்கும் கட் பண்ணலாம் டயாமீட்டர். ஓகே, இதில் வந்து சாம்பிள் ஜாப் கட் பண்ணி காமிக்கிறது. சாம்பிள் ஜாப் நம்ம போட்டு கட் பண்ணி காமிக்கிறோம். இது என்னது ஆக்சுவலி ஆயிலா? கூலாண்ட் ஆயில். இப்போ கட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஆகுது சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். கட்டிங் அண்ட் இது அப்படியே சாம்பரிங் பண்ணோன்னா இந்த மாதிரி சாம்பரிங் மிஷின் சார். இதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பெடல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போகணும் சார். ஐடி ஓடி ஃபேஸிங் மூணுமே சாம்பர் ஆகிடுது. ஓகே, ஓ பக்கா ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, இது வந்து சிங்கிள் ஹெட் சாம்பரிங் மிஷின் சொல்லுவாங்க. இதுவே போத் சைடு 2 பக்கமும் சாம்பர் வந்து டுவெல் ஹெட் சாம்பரிங் மிஷின் சொல்லுவாங்க. அந்த மிஷின் சார். அது லேசர் கட்டு லென்த் ஒன்லி. இப்போ அதில் கட் பண்ணுற மாதிரி அதில் வந்து லேசரில் கொஞ்சம் குயிக்காக கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மிஷின். ஓகே, அதில் இன்ச் வைஸ் கொஞ்சம் அதிகமான இன்ச் கட் பண்ணுறாங்க. ஆமாம் சார், கொஞ்சம் குயிக்காக கட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆகுது ஒரு 10 செகண்ட் ஆகுதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 செகண்ட் இல்லை 3 செகண்டில் உங்களுக்கு கட் ஆகிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது அது எல்லாமே நம்ம காம்பவுண்ட் இருக்குது. கஸ்டமர் ஆல்ரெடி அவங்கள்ட்ட எல்லாமே நம்ம மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும்.
கட்டிங் சாம்பரிங் நாச்சிங் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே ஆகும். உங்களோட மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர் சார். நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் வந்து ஜெட் மிஷின் குஜராத் சார், பாவநகர் மேனுஃபேக்சரிங். ரைட் சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ். ஃபினான்ஷியல் லாங்கி சுந்தரம் ஃபினான்ஸ், கோட்டக், ஆக்சிஸ், எஸ்பிஐ, கரூர் வைசியா, சிட்பி, டிஇஎஃப்ஜி அங்கே நிறைய சாலை பார்த்தோம். இப்போது அடுத்தது இந்த செக்ஷனில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான கம்பெனிஸ் எல்லாமே இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 அட்டைப்பெட்டி வந்திருக்கு. லாரியிலேருந்து இறக்கி கீழே வைங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அப்பப்போ இடுப்பு வலி, தலைவலி, சீக்கிரமாக போனலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. உங்களுக்கு ரோபோட்டிக்கே வந்து எத்தனை அட்டைப்பெட்டி இருந்தாலும் சரி, செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு தூக்கிட்டு வந்து வேறு ஒரு இடத்துல வச்சிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது சாய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இங்கே ஷீட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக கொடுக்குது. வாங்க பார்க்கலாம். ACMEE 2025ல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான கம்பெனிஸ் இங்கே நிறையவே இருக்குது. ஃப்ரான்சிஸ் க்ளீன் சிறு தொழில் முனைவோருக்கும் இருக்குது. பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அவங்களுக்கும் இங்கே உங்களுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19லேருந்து 23 வரைக்குமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ரொபோட்டிக் இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த 16th இன்டர்நேஷ்னல் மெஷின் டூல்ஸ் எக்ஸிபிஷன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இங்கே 468 ஸ்டால்ஸ் இருக்குது. உங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸ் வைஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 19லேருந்து 23 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடைபெறுது. நீங்களும் இந்த ஸ்டாலுக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்களும் இங்கே எக்ஸிபிஷனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போங்க. மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட பெப்பிள்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்றறிவான் எண்ணாது அரண் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. முதுமையில் தர்ம காரியங்களை செய்யலாம் என்று வாழக்கூடாது. இளமையில் செய்யும் தர்ம செயல்களே முதுமையான காலத்தில் நல்ல துணையாகும். பெபிள்ஸ் தமிழ்.